ஒரு மதத்தை பற்றி அல்லது இறை நம்பிக்கையை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதை உங்கள் மதத்தில் இருந்து தொடங்குங்கள். ஒருவேளை உங்களது மதத்தில் இறை நம்பிக்கையில் எந்த குறைபாடுமே இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் 100% உங்களுடைய மதம் சார்ந்தவர்கள் அதன் கொள்கைகளை கோட்பாடுகளை முறையாக பின்பற்றுகின்றார்கள் என்று உறுதியாக உங்களால் கூற முடியுமா? அவற்றையெல்லாம் நீங்கள் எப்பொழுது சரி செய்ய போகின்றீர்கள்? அதையெல்லாம் சரி செய்யாமல் முறைப்படுத்தாமல் பிறர் மதத்தை குறை கூறுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்த உலகத்தில் நிகழ்த்தப்படுகின்ற மிக மோசமான வன்கொடுமைகளும் கொடூரங்களும் கடவுளின் பெயரை சொல்லிதான் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு 8 வயது பச்சிளம் குழந்தையை நாள் கணக்கில் வைத்து வன்புணர்வு செய்வது என்பது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனால் கூட செய்ய இயலாது. ஆனால் மத நம்பிக்கை என்கின்ற ஒரு முட்டாள்தனம் அதை சுலபமாக செய்து விடுகின்றது. இந்த உலகில் மனித இனம் தோன்றி சில லட்சம் ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் மத கோட்பாடுகளும் இறை வழிபாடும் தோன்றி சில ஆயிரம் ஆண்டுகள் தான் ஆகின்றது. அது ஏன் என்பதற்கு முதலில் விடை தேடுங்கள். எவ்வளவோ அற்புதமான கருத்துக்கள், மனம் நெகிழ்ந்து போகின்ற சிந்தனைகள் எல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் கொட்டி கிடக்கின்றன. உங்கள் மதத்தை வழிநடத்திய முன்னோர்கள் எல்லாம் எப்படி மனித புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் என்பதை உங்கள் மக்களிடம் எடுத்து சொல்வதற்கே உங்களுக்கு ஆயுள் போதாது. அவற்றையெல்லாம் இந்த சமூகத்தில் விதைத்து அமைதியான ஒரு சமூகமாக இது உருவாவதற்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள். அதையெல்லாம் விடுத்துவிட்டு கேவலமான வெறுப்பு அரசியல் செய்பவர்களை போன்று எதற்கு வெறுப்பு சிந்தனைகளை தூண்டுகின்றீர்கள்? கடவுளின் பெயரை சொல்லி நீங்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகவா? அல்லது உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சிந்தனைகளை, அறம் சார்ந்த சிந்தனைகளை விதைப்பதற்கு, எடுத்து கூறுவதற்கு உங்களுக்கு போதுமான அறிவு இல்லை அல்லது அருகதை இல்லை என்பதற்காகவா? அமைதியாக இந்த உலகம் வாழ்வதற்கு வழி தேடுங்கள். நிம்மதியாக நம்முடைய எதிர்கால தலைமுறை வாழ்வதற்கு வழிகாட்டுங்கள். பிறர் மதத்தை குறை கூறிதான் உங்கள் மதத்தை வளர்க்க வேண்டுமா? பிறர் குறைகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக மட்டும்தான் உங்களை நீங்கள் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள முடியுமா? இங்கு ஒவ்வொருவரின் முதுகை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு முதுகு இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சமூகத்தில் முதிர்கண்ணிகளாகி திருமணம் செய்து கொள்ள இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய யோசித்திருக்கின்றீர்கள்? உங்கள் ஒவ்வொருவரின் சமூகத்திலும் இன்றளவும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? உங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் மது, போதை, கஞ்சா என்று சீரழிந்து கொண்டிருக்கின்றது உங்களது இளைய சமுதாயம். அவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்யவிருக்கின்றீர்கள்? இவைகளையெல்லாம் மாற்றுவதற்கு ஏதேனும் முயற்சி செய்யுங்கள். உண்மையாகவே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர் என்றால் இது போன்ற செயல் குறித்து யோசிக்க தொடங்குங்கள். இதை நீங்கள் செய்ய தொடங்கினால் உங்கள் இறைவன் நேசிக்கும் மிக சிறந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அன்பையும் அறத்தையும் விட சிறந்த மதமில்லை. அமைதியாக வாழாதது வாழ்க்கை இல்லை. அறம் காப்போம், நம் தலைமுறை காப்போம். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்.